ரிஷபராசினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைகளில் அரச மரத்துக்கு கீழே இந்த கடுகெண்ணெய் ஏற்ற சொல்லி ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ அது மாதிரி முடிஞ்சதுன்னா ஏதாவது அரச மரத்துக்கு கீழே கடுகெண்ணெய் அரச மரத்தை தொடாமல் கடுகெண்ணெயை ஏற்றி வைத்து விட்டு வளம் வர வேண்டியது 8 முறை வளம் வர வேண்டியதுன்னு வச்சுக்கோங்களேன். கடுகெண்ணெயை மட்டும் ஏற்றி வச்சுக்கலாம். எதை ஃபேஸிங் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து நமக்கு தேவையில்லை. ஒவ்வொருத்தர் இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்ம அப்புறம் ஏதாவது ஒரு ஃபேஸிங் சொல்லிட்டு நீங்கள் அங்கே போய் நீங்கள் இது பண்ணிட்டு இருக்கணும். ஜென்ரலாக அப்படின்ற அந்த கடுகெண்ணெய் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தானம் ஃபேஸிங் கிடையாது. எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு பார்த்தா மேற்கு பகுதியிலே இருப்பது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு மேற்கு பகுதியிலே இருந்து அது கிழக்கே பார்த்தாலும் சரி, அல்லது மேற்கு பகுதியிலே இருந்து உங்களுக்கு அது வடக்க பார்த்த மாதிரி வைக்க முடிஞ்சதுனாலுமே சரின்னு வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுடைய நீங்கள் ஏதாவது கோணையாக வைக்கிற மாதிரி இருந்தால் அந்த மாதிரி வைக்க முடிஞ்சதுனாலுமே அது உங்களுடைய விருப்பம். எப்படி உங்களால் அதை பண்ண முடியுமோ அது மாதிரியான விஷயமா பண்ணலாம். அப்படி இல்லை அந்த மாதிரி எதுவும் வாய்ப்பு கிடைக்கல அப்படின்ற மாதிரி தான் சாதாரணமான முறையிலேயே நீங்கள் ஏற்றி வைப்பது அப்படின்றது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசினை பொறுத்த வரைக்கும் ஓம் பைரவாய நமக என்ற ஒரு மந்திரத்தினை சொல்லி வருவது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செருப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த பிச்சை புகுவோர் இருக்காங்களா, குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குப்பை கூலத்திலலாம் இருப்பாங்களே, அந்த குப்பை கூலத்திலெல்லாம் இருப்பவர்களுக்கு செருப்பு வாங்கி கொடுக்கறது, பர்டிகுலராக சனிக்கிழமையில் வாங்கி கொடுக்கறது, சன் செட்டுக்கு அப்புறமா வாங்கி கொடுக்கறதுங்கிறது எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸாக பலன் தரக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசினை பொறுத்த வரைக்கும் எப்பெல்லாம் முடியுமோ நாய்களுக்கு உணவளியுங்கள், கழுதைகளுக்கு உணவளியுங்கள், எருமைகளுக்கு உணவளியுங்கள், காக்கைக்கு கண்டிப்பான முறையில் உணவளியுங்கள். எந்த உணவாக இருந்தாலும் சரி அசைவமாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கனால ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு ஆண்டை பொறுத்த வரைக்கும் செல்வ வளம் அப்படிங்கிறது ஓடோடி வரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன்.